40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகமத்தில் அற்புதங்களின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதத்தின் ஆச்சரியத்தை குறித்து படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை உற்சாகமாக வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். அருமை சகோதரரே, இன்னைக்கு நம்ம என்ன ஒரு அற்புதத்தின் பாடத்தை படிக்க போகிறோம்? 40 நாட்களும் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இன்றைக்கு விசேஷமாக வேதாகமத்தில் கண் குருடாக்கப்பட்டு மறுபடியும் திறக்கப்பட்ட அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். சற்று வித்தியாசமாகவே இந்த தலைப்பு இருக்கிறது. கண் குருடாக்கப்பட்டு பிற்பாடு திறக்கப்பட்ட அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் நம்ம இப்படிப்பட்ட அற்புதங்கள் எத்தனை பார்க்கிறோம்? 2 அற்புதங்கள் நாம் பார்க்க போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். சரி மாதவன், இப்பொழுது முதலாவது அற்புதம் என்ன? அது வேதாகமத்தில் எங்கே காணப்படுது? கண் குருடாக்கப்பட்டு பிற்பாடு திறக்கப்பட்ட அற்புதம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும் புதிய ஏற்பாட்டிலிருந்து இரண்டாவதையும் நம்ம பார்க்க போறோம். சரி. முதலாவது எலிசாவின் காலத்தில் சீரிய படை வீரர்களின் கண்கள் குருடாக்கப்பட்டு மறுபடியும் திறக்கப்பட்ட அற்புதத்தை நாம் பார்க்க போகின்றோம். இதை பார்ப்பதற்கு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் முதல் 20ஆம் வாக்கியம் வரை. அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல. என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷரிடத்தில் நான் உங்களை வழி நடத்து போவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். இந்த வசனத்திலிருந்து சரி, சீரிய நாட்டின் படை வீரர்கள் எலிசாவை முற்றுகையிட வந்திருக்கிறார்கள். அப்பொழுது எலிசா ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்கிறார். அவர்களுக்கும் கண் தெரியாமல் போகிறது. கிட்டத்தட்ட கண் பார்வை இழந்தவர்கள் போல் ஆனார்கள். பிற்பாடு அவர்களை வழிநடத்தி சமாரியாவுக்கு அழைத்து சென்று போகிறார். அங்கே இஸ்ரவேலின் ராஜா இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு போன பிற்பாடு மறுபடியுமாக கண் திறக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறார். ஆண்டவர் கண் திறக்க செய்கிறதை பார்க்க முடிகின்றது. இஸ்ரவேலின் ராஜா திரும்பவும் இவர்களை வெட்டி போடலாமா அப்படின்னு கேட்கிறார். எலிசா வெட்டி போடலாம் வேண்டாம், இவர்களுக்கு குடிக்க தண்ணீரும் புசிக்க அப்பமும் கொடுத்து இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று ஒரு எதிரியை நண்பனுக்கு உபசரித்து அனுப்புவது போல அனுப்பும்படியாக எலிசா கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். இது வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான நிகழ்வாக கண்களை குருடாக்கி பிற்பாடு கண் திறக்கவும் செய்த அற்புத நிகழ்வாக இருக்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க சகோதரரே. வேதாகமத்தில் கண் குருடாகும்படி பிற்பாடு கண் திறக்கும்படி செய்த அற்புதங்களை நாம் பார்த்துட்டு வந்தோம். முதலாவது அற்புதத்தை பார்த்தோம். இரண்டாவது அற்புதம் தான் என்ன? இரண்டாவது அற்புதம் நான் ஏற்கனவே சொன்னபடி புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்பட்டவர் குருடாக்கப்பட்டும் பிற்பாடு கண் திறக்கப்பட்டும் நடந்த அற்புதம் தான் நாம் பார்க்க போகின்றோம். அதற்குரிய வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நிச்சயமாக. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை.
அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வாக்கியங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. 3 நாள் பார்வை இல்லாமல் இருக்கிறார். பிற்பாடு அனனியா என்ற சீஷன் வந்து அவருடைய கண்களை திறக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நாம் பார்த்த 2 நிகழ்வும் ஆண்டவரால் முதலாவது கண்கள் குருடாக்கப்பட்டு பார்வை இழக்கச் செய்து பிற்பாடு கண்கள் திறந்த நிகழ்வுகளாக இருக்கிறது. சரி சகோதரரே, இந்த அற்புதத்திலிருந்து நாம் என்ன ஆவிக்குரிய பாடத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறோம்? மிகவும் அழகான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம படிக்க போறோம். சரி, 2 நிகழ்வுல ஒரு நிகழ்வை நான் என்ன பண்றேன், எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்பட்டவர் சவுல் என்று ஆரம்ப காலங்களில் வேதத்தில் குறிப்பிடப்பட்டவர். கிறிஸ்தவர்களை குறித்த அவருடைய பார்வை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவர்கள் அவருக்கு எதிரானவர்களாக பார்த்தார். எபிரேய தேவனுக்கு, பரலோகத்தின் தேவனுக்கு எதிரானவர்கள் என்று பார்த்தார். பொய்யான போதகத்தையும் பொய்யான மதத்தையும் பரப்பக்கூடியவர்களாக அவர் பார்த்தார். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பார்த்தார். அவர்களை உலகிலேயே இல்லாமல் அழித்து விட வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்த பார்வை கொண்டவராக இருந்தார். இவருடைய கிறிஸ்தவர்கள் மீதான பார்வை சரியா அப்படின்னு பார்த்தா சரியாது இல்ல, அது தவறு. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலின் பார்வையில், அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறது. அந்த பார்வையில் உள்ள குறைவை உணர்த்துவதற்கு ஆண்டவர் அவருடைய கண்களை என்ன பண்றாரு, குருடாக்குறாங்கிறத பாக்குறோம். அப்பா உன் பார்வை என்னவா இருக்கு, தப்பா இருக்குப்பா, அவங்களை நீ என்ன பண்ணாத, அப்படி பார்க்காத, அவங்க என்னுடைய பிள்ளைங்கிறத அந்த அவருடைய பார்வையில் உள்ள குறைவை உணர்த்துவதற்கு அவரை பார்வையற்றவராக ஆண்டவர் மாற்றுகிறார். இப்ப இந்த 3 நாட்கள் அவருடைய சிந்தனை என்னவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், அவர் ஆண்டவரை சந்தித்த போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள், பொய் போதகம் கொண்டிருக்கிறவங்க, மாய்மாலம் செய்யக்கூடியவங்க, எபிரேய தேவனுக்கு எதிரானவங்க, இவங்களை அழித்தே கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இவருக்கு, எப்பா அவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, நீ என்னை துன்பப்படுத்துற, எனக்கு எதிரா நீதான்ப்பா செயல்படுறன்னு சொன்ன உடனே அவருடைய குறைவுகள் உணர்த்தப்படுகிறது. 3 நாள் அவர் தன் வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள் மீதாக வைத்திருந்த குறைவான பார்வை, பிழையான பார்வை, தவறான பார்வையை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 3ஆம் நாள் நிறைவில் அனனியா வந்து அவருடைய கண்களை திறப்பதை பார்க்க முடிகின்றது. இப்பொழுது அவருக்கு கிறிஸ்தவர்கள் மீது அனாதியான அன்பு ஏற்படுகிறது. ஏன், அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர் இயேசுவை பின்பற்றி, கிறிஸ்துவை பின்பற்றி, அவருக்காகவே நான் சாக வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தவராக மாறினார். வல்லமையாக ஊழியம் செய்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம எளிமையா கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, எப்படியா பவுலின் குறைவுகளை உணர்த்துவதற்கு ஆண்டவர் ஒரு பார்வையில்லாத ஒரு தன்மையை அனுமதித்தாரோ, பிற்பாடு அந்த குறைவை உணர்ந்ததற்கு பிற்பாடு பார்வை கிடைக்கும்படி செய்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாத நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் உணர்த்துவதற்கு சில அற்புதங்கள் நமக்கு கடினமாக இருந்தாலும் நமக்கு உணர்த்துவதற்காக செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். நாம் அதை உணர்ந்த பின்பு ஆண்டவர் அந்த பலவீனத்தையும் அந்த சுகவீனத்தையும் கூட நீக்கக்கூடியவராக இருக்கிறாங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மில் அநேகருக்கு நாம் செய்யக்கூடிய குறைவுகள் நமக்கே தெரியாம இருக்குது. எப்படி பவுலுக்கு கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துவது குறைவு, தவறுங்கிறத உணராம இருந்தாரோ,
நம்மிடத்தில் உள்ள கரைகளும் குறைவுகளும் நமக்கே தெரியாத குருட்டுத்தன்மையில் நாம் இருக்கக்கூடிய ஆமா. வாய்ப்பு இருக்குது. ஆங்கிலத்துல இத பேரு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிளைண்ட் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. ம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஆ, நாம சர்ச்சுக்கு கிளம்பி 2 வீலர்ல போய்க்கிட்டு இருக்கோம். நம்முடைய சட்டைக்கு பின்புறத்துல ஒரு காக்கா எச்சம் போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ம். முன்புறமாக பார்க்கக்கூடிய நமக்கு நம்முடைய குறைவுகள் தெரியுமா? தெரியாது. தெரியாது. யாராவது பார்த்து, "எப்பா உன்னுடைய சட்டையில பின்னாடி கரை இருக்குது. ம். இந்த மாரி எச்சம் இருக்குது. நீ இந்த சட்டைய மாத்திட்டு வாப்பா, இல்ல ம். தொடச்சிருப்பான்னு" நம்முடைய குறைவ மத்தவங்க சொன்னா தான் நமக்கு என்ன பண்ணும்? தெரியும். தெரியும். அப்ப நம்முடைய குறைவு நமக்கே தெரியாத போது, ம். மற்றவருக்கு தெரியக்கூடிய குறைவ நம்ம கேட்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும். இது ம். பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட். நம்முடைய ம். குறைவு நமக்கே ம். தெரியல. குருட்டுத்தன்மை என்று சொல்வாங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த டீச்சர் பள்ளிக்கூடத்தில் உள்ள ஸ்டூடண்ட்ஸுக்கு பாடம் எடுக்கும்போது, ஒரே வார்த்தையே சில நேரம் என்ன பண்ணுவாங்க? ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ம். அத மாணவர்கள் பார்த்து, எத்தன முறை இந்த வார்த்தைய இந்த கிளாஸ்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1, 2ன்னு மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆ, ஒரு கிளாஸ்ல 40 வாட்டி சொல்ட்டாங்க, 70 வாட்டி சொல்ட்டாங்க அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ம். சொல்லுவாங்க. இப்போ ஒரே வார்த்தைய மறுபடியும் மறுபடியும் நான் பயன்படுத்துறேங்கிறது, அந்த ஆசிரியருக்கே தெரியாத ஒரு குருட்டுத்தன்மையா, ஒரு பிளைண்ட் ம். ஸ்பாட்டா என்ன பண்ணும் இருக்கும். அது யாருக்கு தான் தெரியும்னா, மாணவருக்கு தான் தெரியும். இதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சரியாகத்தான் இருக்கிறேன். பொருளாதாரத்துல நான் சரிதான். உறவுகளை கையாள்வதில் நான் சரிதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரிதான். நான் எல்லா காரியத்திலும் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா நமக்கு தெரியாமையே நமக்கு குறைவுகளும், தவறுகளும், பிழைகளும் இருக்கலாம். ம். அதை உணர்த்துவதற்கு ஆண்டவர் சில அற்புதங்கள என்ன பண்ணுவாங்க? ம். சில நெகட்டிவான அற்புதங்கள கூட என்ன பண்ணுவாங்க? சரி செய்வாங்க. அது சரி. எதற்காக அப்படின்னா, நமக்கு உணர்வு ஏற்படுத்துவதற்காக. நிச்சயமா. நாம் அந்த உணர்வை அடைந்ததற்கு பிற்பாடு, நம் வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் சரி செய்து கொடுக்கக்கூடியவராக ம். இருக்கிறார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. சந்தோஷம் சகோதரரே. ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது நிச்சயமாக இது ஒரு ஐ ஓப்பனிங் மெசேஜாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நிறைவு செய்வோம். நிச்சயமாக. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பவுலின் குறைவுகளை உணர்த்த அற்புதம் செய்த பரலோகத்தின் தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கே தெரியாத குறைவுகளையும், தவறுகளையும், பிழைகளையும் உணரத்தக்கதாக அற்புதங்களை செய்ய நாங்கள் மனதார அனுமதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அந்த குறைவுகளை உணர்ந்த பிற்பாடு மறுபடியும் எங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நிறைவாகத்தக்கதாக நீர் மீண்டும் அற்புதம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். பவுலை போன்று நாங்கள் புதிய கண்கள் கிடைத்தவர்களாக நடந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் குறைவுகளை சொல்லிக் கொடுங்க. நாங்கள் மாற்றிக்க வாஞ்சையாக இருக்கிறோம். நாங்கள் முழுமை அடைவதற்கு, பரிபூர்ணம் அடைவதற்கு பிரியமாக இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென் சகோதரரே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன் நண்பரே. கர்த்தருக்குள் பிரியமான நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. நிச்சயமாக இந்த எபிசோட் உங்கள் வாழ்வில் ஒரு கண் திறப்பின் செய்தியாக இருக்கும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.